ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் இன்னைக்கு பேச போகிறது எங்கள் கிராமத்து நினைவுகள். நான் விளையாடின விளையாட்டை பற்றி 50 வருஷத்துக்கு முந்தியுள்ள நினைவுகள். அதை கொஞ்சம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எங்கள் கிராமத்தில் 50 வருஷம் முன்பு பால்ய கால தொழிலுடன் விளையாடின விளையாட்டுகள் பற்றி கொஞ்சம் ஆசைப்படுகிறேன். எங்கள் ஊர் என்பது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஆர்வேஸ் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் ரவணசந்திர என்ற ஊராகும். இந்த ஊரில் கிராமத்தில் சன்னதி தெருவில் மொத்தம் 100 வீடுகள் உண்டு. கிராமத்தின் நடுவில் ஒரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில், அதன் அருகே பஜனை மடம் என்று ரொம்ப பார்க்க அழகாய் இருக்கும் கிராமம். கோவிலின் 2 பக்கமும் தெற்கு மாடத்தெரு வடக்கு மாடத்தெரு உண்டு. கிராமத்தின் கோவிலின் நேர கிழக்கு பாகத்தில் ரயில்வே பாதை உண்டு. நினைவோ ஒரு பறவை வீரிக்கும் அதன் சீரகை என்பதற்கேற்ப என் நினைவுகள் 50 வருடம் முன்பு போய்விட்டது. கிராமத்தில் ஃப்ரெண்ட்ஸ்களின் கூட விளையாட்டை பற்றி ஒரு நினைவு. என்னையும் சேர்த்து 40 பேர்கள் பெண் குழந்தைகள் இருந்தார்கள். என் வயது ஒத்தவர்கள் 10 பேர் இருப்பார்கள். ஏப்ரல் மே மாத லீவிற்கு பாட்டி வீட்டிற்கு வரும் பேத்திகளும் உண்டு. அவ 5-6 பேர்கள் உண்டு. லீவில் நாங்கள் விளையாடாத விளையாட்டே இல்லைனலா. இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் என்று விதவிதமாக விளையாடுவோம். டிபி டேஷ் வாட் கலர் இஸ், என்ன கலர் என்று இங்கிலீஷிலும் தமிழிலும் கேட்டு சொல்லி சிரிப்போம். இது கலர் கண்டுபிடிக்கும் விளையாட்டு. அதுல ஒருத்தி அவள் விரும்பும் கலர் ஒன்றை சொல்லுவாள். மற்றவர்கள் ஓடிப்போய் அதை தொட்டு விட்டு வருவோம். தொட முடியாதவர்கள் அவுட் ஆகி விடுவோம். உதாரணத்துக்கு, அவள் எவசில்வர் கலர் என்று சொன்னால், யார் வீட்டின் வாசலில் கைப்பிடியில் எவசில்வர் பிடி வைத்துள்ளார் என்று பார்த்து தொட்டு விட்டு வருவோம். எவசில்வருக்கு என்று தனி கலர் கிடையாது என்று அன்றைக்கு எங்களுக்கு தெரியாது. இப்போ நினைத்தாலும் சிரிப்பாக வருகிறது. அதுபோல் சீட்டு விளையாட்டில் ஏஸ் என்று ஒரு விளையாட்டு விளையாடுவோம். மொத்தம் சீட்டுகள் 52. நாங்கள் மொத்தம் 13 பேர். அப்போ ஒரு ஆளுக்கு 4 சீட்டு வரும். இதில் ஏஸ் இஸ்பேடு வந்தவர்கள் தான் முதலில் விளையாட வேண்டும் என்று ரூல். வந்தவளின் முகத்தை பார்க்கணுமே, வழக்கண்ணை கொடுத்தது போல் இருக்கும். ஒரே தமாஷி, ரொம்ப சுகமான நினைவுகள். சீட்டு விளையாடிக்கொண்டே ரண்டரக்ன என்று டூன் பாடிக்கொண்டே விளையாடுவோம். அதுவும் ரசம். தமிழ் சினிமா பாட்டில் அந்தாட்சரி விளையாடுவோம். நார்த்தில் இருந்து வந்திருந்த ஒரு ஃப்ரெண்டு, விஷாய் தோ நகி முகல்லே ஹசி சச்ச தேக்கா மேனே துச்கோ முஜ்கோ ஆயரி ஷாகரி அப்படின்ட்டு அவள் பாடுவாள். நாங்க அப்போ முடிப்போம். வேறொரு தோழி, காஞ்சி ரே பிரீத்து மேரா சாஞ்சா ருக்கு ஜான் ஜாத்தில் தொடங்கி. இதெல்லாம் 50 வருஷத்துக்கு முந்தியோட ஹிந்தி பாட்டு. அவ அதை பாடுவா, நாங்க தமிழ்ல பாடுவோம். ரொம்ப தமாஷாக இருக்கும். இப்ப நினைச்சாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் கானா பாஷை, சானா பாஷை, தானா பாஷை இதெல்லாம் விளையாடுவோம். உதாரணத்துக்கு, கமலா என்றால் கக கம கலா என்று சொல்லுவோம். தலைகால் புரியாது. ஐஸ் பால் விளையாடும் போது ஒருத்தி மாத்திரம் கண் பொத்திக்கணும், மற்றவா ஒளிஞ்சுக்கணும். ஒரு ஆளை செலக்ட் பண்ண வட்டமாக நின்று கொண்டு ஒரு ஆள் எல்லோர் மேலும் கை வைத்து இப்படி பாடுவோம். ஒவ்வொருத்தராக ஒளிஞ்சுப்போம். பிஸ்கட் பிஸ்கட் ஜம் பிஸ்கட், என்ன ஜம் ரா ஜம், என்ன ரா கோரா, என்ன கோ மா கோ, என்ன மா செல்லம்மா, என்ன செல்லம் வெத்தில செல்லம், என்ன வெத்தில போடு வெத்தில, என்ன போடு செவுட்ல போடு, என்ன செவிடு காது செவிடு, என்ன காது ரம்பம் காது, என்ன ரம்பம் போலோ ரம்பம், என்ன போலோ மாட்டு போலோ, என்ன மாடு வேலி மாடு, என்ன வேலி தீ ரூ நே இல் வே லீ என்று சொல்லிவிட்டு ஷார்ட் பூட் த்ரீ என்று சொல்ல அவா போய் ஒளிஞ்சுக்கணும். இப்படி வேடிக்கையான விளையாட்டுகள் கிளியந்தட்டு, பாண்டி, நொண்டி என்று கிராமத்துக்குரிய அழகான விளையாட்டு. கல் விளையாடுறது, பல்லாங்குழி, புளியங்கொட்டை விளையாட்டு என்று அம்மம்மா என்ன ஒரு அழகு என்று நினைத்து நினைத்து எனக்கு 6 வயது ஆகிவிட்டது. மனது குதூகலமாகி குதித்து நடை போடுகிறது. எங்கள் கிராமத்தை பற்றி, எங்கள் கிராமத்தின் அழகை பற்றியும் வசதிகளை பற்றியும் 60 வருடம் முன்பு ஒரு மாமி எழுதிய பாட்டு. இதை கோலாட்ட பாட்டாக நாங்கள் பாடுவோம்.
எலக்ட்ரிசிட்டி வந்ததையும் ஆத்தங்கரையில் வற்றாத தண்ணீரையும் ரொம்ப அழகாக பாடுவார்கள். ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப அருகிலேயே இருக்கு எங்கள் கிராமத்தில். இந்த புறம் தன்னிலே சகியே இந்த வித காட்சிகளும், எந்த ஊரு போனாலுமே சகியே இந்த ஊருக்கு ஈடும் இல்லை. ஆடைக்கும் கோடைக்குமே சகியே அரைப்பாதம் நனையும்படி ஆத்தங்கரை தீர்த்தமுண்டு சகியே ஆமாமாம் கிணறும் உண்டு. 4 பக்கம் வீதியுண்டு சகியே நடுவில் சிவஸ்தலமும் உண்டு. நந்தி சிவ தரிசனமோ சகியே பார்த்தீதை மகிழ்ந்திடலாம். பக்கத்திலே பஜனை மடம் சகியே பஜனைகள் செய்திடுவோ. பஜனைகள் பாடிக்கொண்டு சகியே பாக்கியங்கள் பெற்றிடுவோம். பாதையிலே ரயில் போகுது சகியே பக்கத்திலே ஸ்டேஷனுமே. பலவூர் ஜனங்கள் வந்தால் சகியே பார்த்தீதை மகிழ்ந்திடலாம். 8 நாள் பொறுக்க விளக்கு விளக்க வேண்டாம், எண்ணெய் தீரி போட வேண்டாம் சகியே ஏத்த தீப்பட்டி வேண்டாம். சகியே ஏத்த தீப்பட்டி வேண்டாம். கையால் தொட்டால் எட்டாது காற்றடிச்சால் அணையாது கவர்மெண்ட் செய்த விந்தையை சகியே யாராலும் சொல்லப்பமோ. சகியே யாராலும் சொல்லப்பமோ. என்ன அழகான பாட்டு! வந்து ஒரு தரம் பார்த்தால் இந்த கிராமம் அமைந்த விதம் புரியும். கோவிலும் ஸ்டேஷனும் நல்ல காற்றும் நல்ல மனசும். அங்கே என் மனசு திரும்ப ஆர்விஎஸ் போகிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசு. அன்புடன்